السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. அருமையானவர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையினால் ஃபிக்ஹ் சுன்னா நூலில் 90வது பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வல்லோன் அல்லாஹ் நிறைவான ஈமானை, இஹ்லாஸத், இறையச்சத்தை, இல்மை, நற்குணங்களை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. படிக்கிற பாடங்களின் மூலமாக இந்த உலகத்திலையும் நாளை மறுமையிலையும் நற்பயனை அல்லாஹ் வழங்கிடுவானாக. ஃபிக்ஹ் சுன்னா நூலில் நாம் சென்ற பாடத்திலே மேல் மிச்சமான தர்மம் குறித்து நாம் பார்த்தோம். தர்மம் செய்ய வேண்டும், அதற்கான தர்மம் செய்வதை தூண்டுவதற்குரிய ஆயத்துகள், ஹதீஸுகள் நாம் சென்ற பாடத்திலே பார்த்தோம். இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், தர்மத்தின் கீழ் தர்மம் சம்பந்தப்பட்ட தர்மத்தினுடைய வகைகள் என்னவெல்லாம் இருக்கிறது, தர்மத்திற்கான வகை என்பது ஒன்றே ஒன்றுதானா அல்லது அதிகமாக இருக்கிறதா என்பதையெல்லாம் இந்த பாடத்திலே நாம் தர்மத்தினுடைய வகைகள் பார்க்க போகிறோம். தலைப்பு என்னவென்று கேட்டால், அன்வா சதகாத்தி, தர்மங்களின் வகைகள். தர்மத்திற்கான வகைகள் என்ன அப்படின்னு கேட்டா, தர்மம்ங்கிறது நம்ம பணங்காசை செலவு செய்கிறோமே, பணத்தை கொடுக்கிறது, இது ஒன்று மட்டுமே தர்மம் என்பது அல்ல. அது அல்லாமல் இன்ன பிற வகைகளும் இருக்கின்றன தர்மத்தை பொறுத்தளவிற்கு. ஏன்னா சென்ற பாடத்திலே நம்ம பார்த்தோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லா நன்மைகளுமே தர்மம் என்று சொன்னாங்க. நன்மையான காரியங்கள் எல்லாமே தர்மத்துல வரும் பொழுது தர்மத்தினுடைய வகைகள் என்பது விசாலமானது, அது ஒன்றில் சுருங்கி விடுவது அல்ல. சென்ற பாடத்துல சொன்ன அந்த ஹதீஸை மாதிரியே இந்த தலைப்பின் கீழ், அதாவது அன்வாஉ சதகாத்தி என்கிற தலைப்பின் கீழே சில ஹதீஸுகளை நூலாசிரியர் கொண்டு வந்து நமக்கு விளக்கம் தருகிறார். இப்பொழுது அந்த ஹதீஸுகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், தர்மத்தினுடைய வகைகள் எந்த அளவிற்கு விசாலமானது என்பது நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். அன்வாஉ சதகாத்தி, தர்மங்களின் வகைகள். வலைசத்தி சதகத்து, தர்மம் என்பது இல்லை. காசிரத்துன் அலா நௌஹிம் முஹையனின் மின் அஹ்மாலில் பர்ரி, மின் அஹ்மாலில் பிர்ரி, நன்மையின் அமல்களில், நன்மையான செயல்களிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வகையின் மீது சுருங்கக்கூடியதாக தர்மம் என்பது இல்லை. பல் மாறாக, அல் காயிதத்துல் ஹாம்மத்து, பொதுவான சட்டமாக இருக்கிறது. பொதுவான சட்டம் என்ன அப்படின்னு கேட்டா, அன்ன குல்ல மஹரூஃபின், நிச்சயமாக ஒவ்வொரு நன்மையும், அனைத்து நன்மையும், சதகத்துன், தர்மம். எல்லா நன்மையான காரியங்களும் தர்மம் என்கிற பொது சட்டமாக இருக்கிறது. ஒரே ஒரு குறிப்பிட்ட காரியத்துல, செயல்ல தர்மம் என்பது சுருங்கிவிடல. அப்ப இன்றைக்கு நாம தர்மம்னா என்ன விளங்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, பணங்காசு செலவழிக்கிறோமா இல்லையா, அல்லது ஏதாவது பொருளை கொடுக்கிறோமே, இதுதான் தர்மம் அப்படின்னு விளங்கி வச்சிருக்கிறோம். அந்த ஒன்று மட்டும் தர்மம் அல்ல. தர்மம் அல்லாமல் எல்லா நலவுகளுமே தர்மம் அப்படிங்கிற பொது சட்டமாக, பொது காயிதாவாக இருக்கிறது என்பதைத்தான் பின்வரக்கூடிய ஹதீஸுகள் நமக்கு சொல்கிறது. பாருங்க, ஒயிலைக்க பஹ்து மா ஜாஅ ஃபீ தாலிக, அந்த விஷயத்தில் வரக்கூடிய சில ஹதீஸ்கள் உன் பக்கம் இருக்கிறது. ஒயிலைக்க, உன் பக்கம் இருக்கிறது அப்படின்னா நாங்க முன் வைக்கிறோம் இந்த பொது சட்டத்தை. அதாவது எல்லா நலவுகளும் தர்மம் அப்படிங்கிற அந்த பொது விதியின் பக்கம் சுட்டி காட்டக்கூடிய ஹதீஸுகள் நிரம்ப இருக்கிறது. அதுல சிலதை உன்னுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் அப்படின்னு நூலாசிரியர் சொல்லிவிட்டு ஹதீஸ்களை சொல்கிறாருக்கு. பாருங்கள், நம்பர் 1,
கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அலா குல்லி முஸ்லிமின் சதகத்துன், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் சதகத்துன், சதகா செய்வது கடமையாக இருக்கிறது. தர்மம் செய்வது என்பது கடமையாக இருக்கு. எல்லா முஸ்லிம்மே தர்மம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஃபகாலு, அப்பொழுது சஹாபிகள் எல்லாம் கேட்டார்கள், யா நபி அல்லாஹி, அல்லாஹுவின் நபி அவர்களே, அல்லாஹுவின் தூதர் அவர்களே, ஃபமல் லம் யஜிது, தர்மம் செய்வதற்கு எதையும் பெற்றுக்கொள்ளாதவர் யார்? அதாவது எதையுமே பெற்றுக்கொள்ளாதவர் ஒருவர், அவர் என்ன செய்ய வேண்டும்? ஃபமல்லம் யஜித், எதையும் பெற்றுக்கொள்ளல, அப்படிப்பட்ட ஒரு மனிதருடைய நிலைமை என்ன என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சஹாபாக்கள் கேட்டார்கள். எல்லா முஸ்லீமின் மீதும் சதகா செய்யறதுங்கிறது அவசியம் சொல்றாங்க சொன்ன நபி அவங்களிடத்துல, சதகா செய்யறதுக்கு எதுவுமே வழி இல்லாதவர்களா இருக்கும் பொழுது இப்ப என்ன பண்றது? அப்படி சில பேர் இல்லை, எல்லாருமே தர்மம் செய்கிற அளவுக்கு வசதி உள்ளவங்க இல்லையே. இதுதான் சஹாபாக்கள் நபி இடத்துல கேட்ட கேள்வி. ஃபமல்லம் யஜித், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யஹ்மலு ஃபி யதிஹி, தன் கரத்தால் அவர் வேலை செய்யட்டும். யஹ்மலு, அவர் அமல் செய்வார், வேலை செய்வார். பியதிஹி, தன்னுடைய கரத்தை கொண்டு. ஃபயன்ஃபஉ நஃப்ஸஹு, தனக்கு அதன் மூலம் அவர் பயன்பெறுவார். வயதசத்தகு, இன்னும் தர்மம் செய்வார். ஒரு ஆளு உழைக்க வேண்டும், உழைத்து தன் கரத்தால் உழைத்து, காசு தர்மம் செய்யறதுக்கு எதுவுமே வழி இல்லைன்னா சும்மா உட்கார்ந்துடக்கூடாது. தர்மம் செய்வதற்காக வேண்டியே உழைக்க வேண்டும் என்று நபி அவங்க சொல்றாங்க. உழைத்து அதை தனக்கு பயன்படுத்தி கொண்டு மேலும் தர்மமும் அவர் செய்வார். அப்போ உழைத்த காசு 100 ரூபாய் வருது அப்படின்னு சொன்னா அதுல ஒரு 50 ரூபாய் 80 ரூபாயை தனக்கு செலவு செய்துட்டு மீதம் உள்ளவற்றை தர்மம் செய்யணும் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ்ல விளங்க முடிகிறது. ஒருவர் தனக்கு 20 ரூபாய் செலவு செய்துட்டு 80 ரூபாய் தர்மம் செய்தார், வரவேற்கத்தக்க ஒரு காரியம். ஆனாலும் தனக்கு வேண்டியவற்றை அவர் பரிபூர்ணமாக செய்யணும். அதனால் தான் உண்ணாமல் தன்னுடைய உடலுக்கோ உயிருக்கோ ஆபத்தை அவர் விளைவித்துக் கொள்ளக்கூடாது. காலு, சஹாபிகள் அடுத்து கேட்கிறாங்க பாருங்க, ஃபைல்லம் யஜிது, அதையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஒரு ஆளால உழைக்க முடியல, உழைக்க முடியாத ஒரு மனிதர் இருக்கிறார், சம்பாதிக்க முடியாது, அப்படி நிலைமையில இருந்தார்னா அவர் என்ன செய்யறதுன்னு அடுத்த கேள்வி. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யஹீனு, அவர் உதவி செய்வார். ஸல் ஹாஜத்தில் மல்ஹூஃபி, உதவி தேடக்கூடிய தேவை உள்ளவருக்கு அவர் உதவி செய்வார். மல்ஹூஃப் அப்படின்னு சொன்னா உதவி தேடக்கூடியவங்க. அவங்க ஒன்று பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க, அல்லது இயலாதவங்களாக இருப்பாங்க, வழி இல்லாதவர்களாக இருப்பார்கள். ஏதோ ஒரு நிலையில உதவி தேடுறாங்க. அவங்க உதவி தேடும் பொழுது அந்த தேடக்கூடிய உதவியை நிறைவேற்ற உதவி செய்யணும். உதவி செய்தாலே இப்போ அதுவும் தர்மத்துல சேர்ந்துடும். காலு, சஹாபாக்கள் விடவில்லை, அடுத்து தொடர்ந்து கேட்கிறாங்க. ஃபயில்லம் யஜிது, அதையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஒரு மனிதர் இருக்கிறார், அவரால தர்மம் செய்ய முடியல, காசு பணம் அவரிடத்துல இல்லை, ஏதாவது உழைச்சி வேலை செஞ்சு தர்மம் செய்யலாம்னா அதுக்கு வழி இல்லை. சரி, தேவைப்படுறவங்களுக்காக ஏதாவது உதவிகள் செய்யலாமா அப்படின்னா அதுவும் அவருக்கு முடியல, வழி இல்லை. இது மாதிரியான நிலைமைகள்லாம் மனிதர்களுக்கு ஏற்படும். மனிதர்கள் வெவ்வேறு நிலைமைகள்ல தான் இருக்கிறாங்க. அதனாலதான் சஹாபிகள் தொடர்ந்து கேள்வி கேட்கறாங்க. அந்த காலத்துல சஹாபிகள் அந்த நிலைமைகள்ல இருந்திருக்கிறாங்க. கண் பார்வை இல்லாத சஹாபிகள் இருக்கிறாங்க, கால் ஊனமான சஹாபிகள்லாம் இருந்திருக்கிறாங்க, வயது முதிர்ந்த சஹாபிகள் இருந்திருக்கிறாங்க, அவங்க வீட்டிலேயே இருந்துருவாங்க. அப்போ பலதரப்பட்ட சஹாபிகள் இருக்கிறாங்க, அந்த காலத்துல இருந்தாங்க, இன்றைக்கும் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க. அவங்களை எல்லாம் கவனத்துல கொண்டுதான் கேள்விகள் சஹாபாக்கள் கேட்டார்கள். அதற்கு நபி அவங்களும் தொடர்ந்து பதில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இறுதியாக நபி அவர்கள் சொல்கிற பதிலை பாருங்க. கால, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபல் யஹ்மல், அமல் செய்யட்டும், பில் மஹரூஃபி, நன்மையான காரியங்களை அவர் செய்யட்டும்.
அடுத்து கேள்வி கேட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அடுத்த நபி அவங்க திறந்து பதில் சொல்றாங்க பாருங்க. நன்மையே செய்ய முடியாம ஒரு ஆள் இருக்காரு. அப்படி மனிதர்களும் உலகத்தில் இருக்கத்தானே செய்கிறார்கள். அதுக்காக அடுத்த நபி அவங்க சொல்றாங்க பாருங்க, அவர் தீமையை தடுத்து கொள்ளட்டும். ஒன்று, அவர் நன்மையான காரியங்கள் எது சுபஹானல்லாஹ் சொல்றாருன்னா அதுவும் நன்மைதான். நபி அவங்க வேறு சில ஹதீசுகள்ல சொல்லியிருக்கிறாங்க சுபஹானல்லாஹ் சதகா அப்படின்னு சொல்லி. அப்போ அது மாதிரி இபாதத்துகள் செய்தாலுமே அது நன்மையா, மனிதர்களுக்கு உதவி உபகாரம் செய்வதுங்கிறது நன்மை. இது மாதிரி இபாதத் செய்தாலும் கூட அதுவும் நன்மைதான். எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொன்னா தீமை செய்யாமல் இருக்கட்டும், ஃபைன்னஹா லஹு சதகத்துன். அப்படி இந்த ஹாவுடைய லமீர் என்னன்னா மஹரூஃப், நன்மை செய்வது. ஃபைன்னஹா லஹு சதகத்துன், தீமை விட்டு தீமை செய்யாமல் இருப்பதும் நன்மை செய்வதும் லஹு சதகத்துன், அது அவருக்கு தர்மமாக ஆகும். இந்த ஹாவுடைய லமீர் என்ன அப்படின்னு கேட்டா மஹரூஃப் என்கிற அந்த நன்மையின் பால் மீட்டலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டா இந்த தன்மையின் பக்கம் மீட்டலாம். நன்மை செய்கிற தன்மை, தீமையிலிருந்து தவிர்ந்திருக்கிற தன்மை. நமக்கு விளக்கமாக அதுதான் தருகிறார்கள் பாருங்க. இங்க 3ஆம் நம்பர் போட்டிருக்கா, இங்கேயும் 3ஆம் நம்பர் கொடுத்து ஹாதிகில் ஹஸ்லத்து, இந்த தன்மைன்னு சொல்றாங்க. எந்த தன்மை அப்படின்னு கேட்டா நன்மை செய்கிற தன்மை, தீமை விட்டு தவிர்ந்திருக்கிற தன்மை. நன்மை செய்கிற தன்மையும் சதக்கா, தீமையை விட்டு தவிர்ந்திருக்கிறதும் சதக்கா. அப்ப மனிதன் சதக்காவை விட்டு பிரிந்திருக்க கூடாது எந்த விதத்திலையும். சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா நன்மையே செய்ய மாட்டாங்க, யாருக்கும் எந்த உபகாரம் செய்ய மாட்டாங்க, அதே நேரத்துல இடையூறு செய்து கொண்டே இருப்பார்கள், தீமை செய்து கொண்டே இருப்பார்கள். அதனாலதான் நபி அவங்க சொல்றாங்க அப்படி தீமை செய்யாமல் இருந்தாலே தர்மம். அப்போ தர்மத்திற்கு எதிரானது எது அப்படின்னு கேட்டா மனிதர்களுக்கு இடையூறு செய்வது. சரி, அப்போ இந்த முதல் ஹதீஸு தர்மத்தினுடைய வகை என்ன அப்படிங்கிறத காட்டுது. தர்மம்ங்கிறது பொருள் தர்மம் மட்டும் அல்ல, அது அல்லாம உதவி செய்வது, அதுக்கப்புறம் நல்ல நலவுகள் செய்வது, நற்காரியங்கள் செய்வது, நன்மைகள்ல வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடுவது, இது எல்லாமே தர்மம். அதோடு தீமை செய்யாமல் இருப்பதும் தர்மம் என்பதைத்தான் இந்த முதல் ஹதீஸிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. ரவாஹுல் புகாரியோ, இமாம் புகாரி அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. வகைருஹு, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்லாதவர்களும் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. புகாரியில இந்த ஹதீஸ் எத்தனாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது? 1445வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. முஸ்லிம்ல 1008வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. சரி, இப்ப அடுத்து நம்ம பார்க்க போகிறது இரண்டாவது ஹதீஸ். வகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குல்லு நஃப்ஸின், ஒவ்வொரு உயிரும், கதப அலைஹ சதகத்து, குல்லு நஃப்ஸின், ஒவ்வொரு உயிரும், குத்திப அலைஹ சதகத்து, அந்த நஃப்ஸின் மீது எழுதப்பட்டிருக்கிறது அசதகத்து, தர்மம். தர்மம் கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. குல்ல யோமின், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு உயிருமே தர்மம் செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பலஹத் ஃபீஹி ஷம்சு, சூரியன் எந்த நாளில் உதிக்கிறதோ அந்த ஒவ்வொரு நாளும், சூரியன் உதிக்காத நாளே இல்லை, எல்லா நாளும் சூரியன் உதிக்கிற மாதிரி இந்த மனுஷன் எல்லா நாளும் தர்மம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் நபி அவங்க அழகான ஒரு வாசகத்தையே தொடர்ந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப தினம் தினம் தர்மம் செய்வது ஒவ்வொரு உயிரின் மீதும் கடமை. ஃபொமின் தாலிக்க, அந்த தர்மத்திலிருந்து உள்ளதுதான், அந்த கடமையிலிருந்து உள்ளதுதான், ஐயஹ்தில பைனல் இஸ்னைனி, இரண்டு மனிதர்களுக்கு மத்தியில நீதமாக நடப்பது. ஒரு மனிதருக்கு சாதகமாகவும் இன்னொரு மனிதருக்கு பாதகமாகவும், ஒரு மனிதருக்கு நீதமாகவும் இன்னொரு மனிதருக்கு அநீதமாகவும் நடந்தால் அது தர்மத்திற்கு எதிரானது. அதைத்தான் இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது. தர்மம்ங்கிறது எல்லா வகையிலையும் எல்லா நிலையிலையும் அதை தர்மத்தை நிலைநாட்ட முடியும்.
தர்மத்துல சார்ந்தது எதெல்லாம்ங்கிறது அந்த ஹதீஸ் விளக்குகிறது, நபி அவங்க விளக்கி தர்றாங்க. நம்பர் ஒன், இரண்டு பேர்களுக்கு மத்தியில பேசும் பொழுது ரெண்டு பேருக்குமே நீதமா பேசணும், யாருக்குமே அநீதம் இழைத்து விடக்கூடாது. அடுத்து இரண்டாவது காரியத்தை சொல்றாங்க பாருங்க, ரஜுல, ஒரு மனிதனுக்கு உதவி செய்வது, ஹலா தாப்பத்திஹி, அவருடைய வாகனத்தின் மீது ஏறுவதற்கு ஒரு மனிதனுக்கு உதவி செய்வது, ஃபயஹ்மிலுஹு அலைஹா, அல்லது ஃபயுஹ்மிலுஹு அலைஹா, அந்த வாகனத்தின் மீது அவரை சுமத்துவது, ஏற்றி விடுவது, சதகத்துன், தர்மமாக இருக்கிறது. அப்ப ஒரு வாகனத்துல ஏறுறதுக்கு ஒரு ஆள் சிரமப்படுகிறார், அதற்கு நம்ம உதவி செய்கிறோம், அவரை ஏற்றி விடுகிறோம் என்று சொன்னால் அதுவும் தர்மம். இரண்டாவது காரணம். அடுத்து பாருங்க, வயர்ஃபஉ மதாஅஹு அலைஹா சதகத்துன். வயர்ஃபஉ, இந்த வாகனத்துல உதவி செய்யறது அப்படிங்கிறத நபி அவங்க ரெண்டா கொண்டு வர்றாங்க. முதல்ல ஒண்ணு சொல்லிட்டாங்க, அவரை ஏற்றி விடுறது. ரெண்டாவது வயர்ஃபஉ மதாஅஹு, அந்த மனிதனுடைய பொருளை உயர்த்துவது, அலைஹா, வாகனத்தின் மீது. பொருளை தூக்கி ஒரு வாகனத்தின் மீது வைத்தோம் என்று சொன்னால் சதகத்துன், அதுவும் தர்மமாக ஆகிறது. அப்போ வாகனத்துல ஒரு மனுஷனுக்கு உதவி செய்யறது அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது போக என்னவெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாமே எடுத்துக்கொள்ளும். இப்ப யுமீத்துல் அதா, நோவினையை நீக்குவது, கனித்தரீகி, பாதையை விட்டும் நோவினையை நீக்குவது, சதகத்துன், தர்மமாக இருக்கிறது. பாதையில ஏதாவது இடையூறு தரக்கூடிய பொருள் இருந்தது என்று சொன்னால் அந்த பொருளை நீக்கணும் என்று சொன்னால் அதுவும் தர்மத்துல சேரும். வல் கலிமத்து தையிபத்து சதகத்துன், மனமிக்க களிமா, நல்ல வார்த்தை பேசுறது தர்மம். கெட்ட வார்த்தை பேசினா அது தர்மத்துக்கு எதிரானது. பாதையில இடையூறு தரம்படி ஒரு காரியத்தை செய்தோம் என்று சொன்னால் அதுவும் தர்மத்திற்கு எதிரானது. அதனாலதான் நபி அவங்க சொல்றாங்க, இடைஞ்சல் தரக்கூடிய பொருளை நீக்குறீங்கன்னா அதுவும் தர்மம், நல்ல வார்த்தையை பேசுறீங்கன்னா அதுவும் தர்மம். ஒக்குல்லு ஹுத்துவத்தின், ஒக்குல்லு ஹுத்துவத்தின், ஒவ்வொரு அடியும், எம் ஷீஹா இல சலாத்தி, தொழுகையின் பக்கம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும், சதகத்துன், தர்மமாக இருக்கிறது. ரவாஹு அஹ்மத், இந்த ஹதீஸை அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. வகைருஹு, அவர்கள் அல்லாதவர்களும் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸு புகாரிலேயே 2891வது ஹதீஸாக, முஸ்லிம்ல 1009வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. முஸ்னது அஹ்மதுல அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவர்கள் இரண்டாம் பாகத்துல 316வது பக்கத்திலையும் 350வது பக்கத்திலையும் இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம இரண்டு ஹதீஸுகளை பார்த்து விட்டோம். அந்த இரண்டு ஹதீஸுகளுமே தர்மத்தினுடைய வகைகளை விவரிக்கிறது, என்னென்ன வகையிலெல்லாம் தர்மம் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூன்றாவது ஹதீஸ். வஹன் அபீதர் அல் கிஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு கால, அபூதரில் கிஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு தொட்டும் அறிவிக்கப்படுகிறது. கால, அவங்க சொன்னாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அலா குல்லி நஃப்ஸின், ஒவ்வொரு உயிரின் மீதும் கடமையாக இருக்கிறது, ஃபி குல்லி யௌமின், ஒவ்வொரு நாள்லையும், தலஅத் ஃபீஹி ஷம்சு, சூரியன் உதிக்கிற ஒவ்வொரு நாள்லையுமே ஒவ்வொரு உயிரின் மீதும் கடமையாக இருக்கிறது, சதகத்தும் மின்ஹு அலா நஃப்ஸிஹி, தனக்குத்தானே தர்மம் செய்து கொள்வது, அந்த நஃப்ஸின் மீது தர்மமாக இருக்கிறது. மின் ஹூடைய லமீர் யௌம், ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்வது அந்த உயிரின் மீது கடமையாக இருக்கிறது. அப்படி நபி அவங்க சொன்ன உடனே குல் தூ, நான் கேட்டேன். இவங்க யாருன்னா அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு, யா ரசூல் அல்லாஹி, அல்லாஹுவின் தூதர் அவர்களே, மின் ஐன அத்தஸத்தகு, நான் எங்க இருந்து தர்மம் செய்வேன், தர்மம் செய்வதற்கு வழி வேண்டுமே, வலைசலனா அம்பாலுன், எங்களுக்கு பொருள் இல்லையே,
அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். கால நபி ஸல்லல்லாஹு வலைசலனா அம்வாலுன் மின், பாருங்க, குல்து நான் கேட்டேன். அபூதல் கிஃபார் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹி, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, மின் ஐன அத்தசத்தகு, எங்கிருந்து நான் தர்மம் செய்வேன், வலைசலனா அம்வாலுன், எங்களுக்கு பொருள் இல்லையே, பொருள் இல்லாமல் நான் எங்கிருந்து தர்மம் செய்வேன், எப்படி தர்மம் செய்வேன் என்று அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். கால அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ன மின் அபுவாபி சதகதி, தர்மத்தினுடைய வாசல்களில் உள்ளதுதான் அத்தக்பீரு, தக்பீர் சொல்றது. சுபஹானல்லாஹி, சுபஹானல்லாஹ் என்கிற வார்த்தை, வல்ஹம்துலில்லாஹி, அல்ஹம்துலில்லாஹ் என்கிற வார்த்தை, வலா இலாஹ, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற வார்த்தை, வலா இலாஹ இல்லல்லாஹு, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதும் தர்மத்துல உள்ளது. வ அஸ்தக்ஃபிருல்லாஹ, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்கிற வார்த்தையும் தர்மத்துல உள்ளது. இந்த இடத்துல பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மத்துல கட்டுப்பட்டதாக தக்பீரை சொல்கிறார்கள். தக்பீர்னா என்ன? அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்றோம்ல, இதுதான் தக்பீர். இப்படி ஒரு மனிதர் சொன்னால் அவர் தர்மம் செய்த நன்மை கொடுக்கப்படுவார். வ சுபஹானல்லா, சுபஹானல்லா என்று சொன்னால் தர்மம் செய்த நன்மை கொடுக்கப்படுவார். இதெல்லாம் தர்மத்துல உள்ளது. நாம சென்ற ஹதீஸ்லயே சுபஹானல்லா அப்படிங்கறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மத்துல உள்ளதுன்னு சொன்னாங்கிறத நம்ம சொன்னோம். அந்த ஹதீஸ் அடுத்த உடனேயே வந்து விட்டது. அந்த ஹதீஸு பல வகையாக ஹதீஸாக இருக்கிறது. பல சஹாபிகளும் அறிவித்திருக்கிறார்கள், பல விதங்கள்ல அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸு தர்மத்தினுடைய வகைகளை எல்லாம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறது. பாருங்கள், முதல்ல தக்பீரு, இரண்டாவது சுபஹானல்லாஹ், மூன்றாவது அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ஆள் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னார்னா அவருக்கு தர்மம் செய்த நன்மை. அடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ், அடுத்து இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு சொல்றது. சரி, இது எல்லாமே உங்களுக்கு இஸ்திக்ஃபார்ங்கிறது தனி, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் தனியா ஓதுவது. இந்த சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் மூன்றாவது கலிமாவில் இது எல்லாமே வருகிறது. அப்போ மூன்றாம் கலிமாவை ஒரு ஆள் ஓதுறாரு அப்படின்னு சொன்னா அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சுபஹானல்லாவுக்கும் அல்ஹம்துலில்லாவுக்கும் லா இலாஹ இல்லல்லாவுக்கும் தக்பீர் அல்லாஹு அக்பருக்குமே அவருக்கு நன்மை கிடைக்கிறது. அடுத்து பாருங்க, வதஅமுரு பில் மஹரூஃபி, நன்மையை நீ ஏவுகிறாய். வதஅமுரு, நீ ஏவுகிறாய், பில் மஹரூஃபி, நன்மையை ஏவுகிறாய். வதன்ஹி அனில் முன்கர், வதன்ஹா அனில் முன்கரி, அதாவது தீமையிலிருந்து நீ தடுக்கிறாய். நன்மையை ஏவுகிறாய், தீமையை தடுக்கிறாய். இதுவும் நல்ல காரியங்களில் உள்ளது, தர்மத்துல உள்ளது, தர்மத்தினுடைய வகைகள்ல, தர்மத்தினுடைய வாசல்கள்ல உள்ளது. அப்ப நன்மையை ஏவ வேண்டும் என்பது ஒன்று, இரண்டாவது தீமையை தடுக்கணும். அடுத்து பாருங்க, வதஅஸுலு ஷௌக், முல்லை நீ நீக்குகிறாய். அன் தரீக்கின் நாசி, மக்கள் பாதையை விட்டு, மக்களின் பாதையை விட்டும் நீ முல்லை நீக்குகிறாய். வல் ஹலும், எலும்பை நீக்குகிறாய். வல் ஹஜர், கல்லை நீக்குகிறாய். அவன் மக்கள் நடமாடுகிற பாதை, மத்த பாதையில போய் அதை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. மக்கள் நடமாடுகிற அந்த பாதையில செய்தால் அதுவும் தர்மத்துல கட்டுப்பட்டதாகும். போகிற வருகிற வழியில மேல உள்ள ஹதீஸ்ல எப்படி வந்துச்சுன்னா, பாதையில உள்ள நோவினை தரக்கூடியதுன்னு வந்துச்சு. அதை நபி அவங்க இங்க தெளிவுபடுத்துறாங்க. முள்ளு, கல்லு, எலும்பு, இது மாதிரியாக நபி அவங்க மூன்று பொருட்களை குறிப்பிட்டாலும் இது மாதிரி எது இருந்தாலும் அது இடையூறு தர்றதாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீ நீக்குகிறாய் என்றால் அதுவும் தர்மத்துல கட்டுப்பட்டது. அடுத்து ஒத்தஹ்தில் ஆஹ்மா, கண் பார்வை தெரியாத குருடருக்கு நீ வழிகாட்டுகிறாய் என்று சொன்னால் அதுவும் நன்மையில உள்ளது. குருடரான ஒரு
பார்வை தெரியாத மனிதர் இருக்கிறார், அவருடைய கடத்தை பிடித்து அவரை பாதையை கடக்க செய்கிறது. அப்படி செய்தால் அதுவும் தர்மத்துல உள்ளதாக எழுதப்படும். அடுத்து வதஸ்மஹு அல் அசம்ம வல் அபுகம, அல்லது ஒத்துஸ்மிஉன் படிங்க. ஒத்துஸ்மிஉ நீ கேட்க செய்கிறாய், அல் அசம்ம செவிடரை நீ கேட்க செய்கிறாய். அப்போ செவிடரான ஆளுக்கு வந்து லேசா சொன்னா கேட்காது. அப்போ நல்ல சப்தமா சொல்லணும், பக்கத்துல போய் அவர் காது கிட்ட சொல்லணும், அல்லது அவருக்கு புரிகிற மாதிரி ஜாட செய்யணும், கரத்தால் அவருக்கு விளக்கி காட்டணும். அப்ப இப்படியெல்லாம் செய்யறதுங்கிறது கூட நன்மையான காரியம் என்றிருந்தாலும் தர்மத்தினுடைய வகைகள்ல உள்ளது. தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். அதே மாதிரி வல் அபுக்கம், அபுக்கம் யாரு? ஊமை. வல் அபுக்கம ஊமைக்கு நீ கேட்க செய்யறது. ஊமை பேசுவாரா? பேச மாட்டாரு. ஊமைக்கு காது கேட்காது. சில பேர் வாய் பேசுவாங்க, ஆனா காது மட்டும் கேட்காது. ஆனா ஊமைக்கு வாயும் பேச வராது, காதும் கேட்காது. அப்போ இந்த நேரத்துல ஹத்தா யஃப்கஹ, அவர் விளங்கி கொள்கிற அளவிற்கு அவருக்கு விளக்கம் கொடுக்கணும், அவரை கேட்க செய்யணும், அவரை புரிய செய்யணும். அப்போ இப்படியெல்லாம் செய்யும் பொழுது அது தர்மத்துல உள்ள நன்மையை பெற்றுத்தரும். அவன் தர்மத்திற்குண்டான காரியங்கள் எது எது, எந்த காரியங்கள்லாம் தர்மத்துல கட்டுப்படும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3வது ஹதீஸ்ல தெளிவா சொல்லி கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்தும் நபி அவர்கள் சொல்கிறார்கள், மேலும் சில விஷயங்களை சில காரியங்களை சொல்கிறார்கள். அது என்னென்ன காரியங்கள் என்று இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம அடுத்த பாடத்திலே பார்க்க இருக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.